தற்போதைய அண்மை செய்தி. கூலியை உயர்த்தி தரக்கோரி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விசைத்தறி உரிமையாளர்களுடன் அமைச்சர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர்கள் சுவாமிநாதன், செந்தில் பாலாஜி, கைல்விழி செல்வராஜ் ஆகியோர் விசைத்தறி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூட்டமைப்பு ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி உயர்வை வலியுறுத்தி நடத்தி வந்த போராட்டம் தீவிரமடைந்தது. கடந்த மார்ச் 19ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த பல்லாயிரக்கணக்கான விசைத்தறி உரிமையாளர்கள் ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் 5 நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் விசைத்தறி உரிமையாளர்கள் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் காலை வரையற்ற உண்ணாவிரத போராட்டமும் நடந்து வந்தது. இந்நிலையில் 2022ஆம் ஆண்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் வழங்கிய கூலியிலிருந்து 7% உயர்த்தி வழங்க ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியான போதிலும் விசைத்தறி உரிமையாளர்கள் இதனை ஏற்க மறுத்துள்ளனர். இதுகுறித்து கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறியாளர்கள் சங்கத்தினர் கூறும்போது, 2022ஆம் ஆண்டு கூலியில் இருந்து 30% உயர்வு வழங்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை. தற்பொழுதுள்ள மின் கட்டணம், பணியாளர்களுக்கான கூலி மற்றும் உற்பத்தி செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த உயர்வை கேட்கிறோம் என்றும் 7% உயர்வு எங்களுக்கு எந்த விதத்திலும் பயனளிக்காது. நியாயமான கூலி உயர்வு உறுதி செய்யப்பட வேண்டும். கூலி உயர்வு உறுதி செய்யப்படும் வரை எங்களது போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்திருந்தனர். இந்த போராட்டத்தால் சுமார் 2.5 லட்சம் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 15,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளதால் நாளொன்றுக்கு சுமார் ரூபாய் 60 கோடி வீதம் இதுவரை ரூபாய் 1000 கோடிக்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். மேலும் பேசிய அவர்கள், கோவை திருப்பூர் மாவட்ட கூட்டமைப்பின் சார்பில் கடந்த 32 நாட்களாக இன்று புதிய நியாயமான கூலி உயர்வை வேண்டி வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வந்த நிலையில் இதன் தொடர்ச்சியாக 12 விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாநில அமைச்சர்கள் 2 தினங்களுக்கு முன்பு இப்பிரச்சனைக்கு 2 நாட்களில் முடிவு வரும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணப்படும் என்றும் கூறியிருந்தனர். மேலும் கோவை மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியாக அனைத்து ஜவுளி உற்பத்தியாளர்கள் நலனை கருத்தில் கொண்டு புதிய கூலி உயர்வை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்வதாகவும் அதுவரை தங்களது அமைதியான போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டமாக கூறியிருந்தனர். இந்நிலையில் இன்று கோவை மற்றும் திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்கள் கோரிக்கையை ஏற்று அரசு உடனடியாக ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமான கூலி உயர்வை உறுதி செய்ய வேண்டும் என்பதை விசைத்தறியாளர்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்று தற்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்டரங்கில் ஜவுளி உற்பத்தியாளர்களுடன் கூலி உயர்வு தொடர்பான தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கைல்வெளி செல்வராஜ் ஆகியோர் தலைமையில் தற்பொழுது பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி ஞானசேகரன்.